محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ஜும்மாவுடைய நாளில் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹும் அவருடைய தூதரும் காட்டி தந்த அடிப்படையில் இந்த ஜும்மாவை நிறைவேற்றுவதற்கு அருள் இந்த எல்லாம் வல்லையே இறைவனுக்கே புகழனைத்தும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். வல்ல இறைவன் தன்னுடைய திருமறையில இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி மதிக்க வேண்டும் என்பது குறித்து அல்லாஹ் நமக்கு கற்றுத்தருகின்றார். அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், இந்த தூதர் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அவர்களுடைய உயிரை விட மேலானவராக இருக்கின்றார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இதான் ஒரு இறை நம்பிக்கையாளன் தன்னுடைய உள்ளத்துல உறுதி கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை. அப்ப இந்த அடிப்படையில நாம நம்முடைய வாழ்க்கையை அமைத்தால்தான் மறுமையில சொர்க்கத்தில் நாம ஒரு சுகபோகமான வாழ்வை வாழ முடியும். ரசூல், யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இன்னும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ உலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன் ஹஸன உலாயிக ரஃபீகா என்று அல்லாஹ் ஸ்லாஹித்து சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்க கட்டுப்பட்டு நடக்கிறீங்களா? அப்படி நீங்கள் கட்டுப்பட்டு நடப்பீர்களானால் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நபிமார்களோடு நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள். மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன், இன்னும் உண்மையாளர்களோடும் சாலிஹீன்களோடும் சுஹதாக்களோடும் நீங்கள் மறுமையில சொர்க்கத்தில் எல்லோரும் ஒன்றாக இருப்பீர்கள். ஹஸன உலாயிக ரஃபீகா, இதுதான் அழகிய தோழமை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். இந்த வசனத்தை கூட அல்லாஹ்வுடைய தூதர் எப்ப சொல்லி தந்தாங்க? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நீங்க எல்லாம் நபிமார்கள்னா உயர்ந்த தரத்துல இருப்பாங்க, அப்படிப்பட்ட தரஜாக்கள்லாம் எங்களுக்கு எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறாங்க. நபிமார்களுக்கு அல்லாஹ் இத்தனை ஒரு உயர்ந்த அந்தஸ்தை தர்றான் அப்படின்னா
உங்களுக்கு அத்தகைய உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். எப்பொழுது கிடைக்கும்? அவன் யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றார்களோ, அல்லாஹ் சொன்னதை நம்ம உண்மையா நம்பணும். அல்லாஹ்வுடைய தூதரை உசுரை விட மேலானவர்களாக மதிக்க வேண்டும். இதனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களில் ஒருவர் இறை நம்பிக்கையாளராக ஆகவே முடியாது இதுவரைக்கும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையரை விட, நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய பிள்ளைகளை விட, இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் விட என்னை நீங்கள் நேசிக்காதவரை உங்களில் எவரும் இறை நம்பிக்கை கொண்டவராக ஆகவே முடியாது என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யாரு சொல்லலாம், நான் என்னுடைய உசுரை ரொம்ப நேசிக்கிறேன், என்னுடைய உசுருக்கு அடுத்து நீங்க தான், என்னுடைய உயிரை நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன், என் உசுருக்கு அடுத்த ஸ்டேஜ் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீ உண்மையான இறைநம்பிக்கையா முடியாது. என்ன யார் தன்னுடைய உயிரை விட நேசிக்கின்றாரோ அவர்தான் உண்மையான இறைநம்பிக்கையாளர் என்று சொன்ன மாத்திரத்திலேயே உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யார சொல்லலாம், என் உசுரை விட உங்களை நான் விரும்புகிறேன் அப்படின்னா. இதுதான் அடிப்படை. இந்த வாழ்க்கையின் தத்துவத்தினுடைய பேஸ் என்ன அப்படின்னா, நம்முடைய இரத்தத்தோடு நபிகளார் கலக்க வேண்டும், நம்முடைய சுவாசத்தோடு நபிகளார் ஒன்றாக வேண்டும். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடு, காலையில பொழுது விடிந்ததுல இருந்து அடைகிற வரைக்கும் நம்முடைய செயல்பாடுகள், குடுக்கல் வாங்கல், குடும்ப வாழ்வு, நம்முடைய வியாபாரம், நம்முடைய அந்த நிர்வாக முறை எதுவா இருந்தாலும் சரி, நம்முடைய தொழுகை, வணக்க வழிபாடு, ஹஜ்ஜு, உம்ரா, நோன்பு, இன்ன பிற இபாதத்துகள் எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன சொன்னார்கள், அதுதான் அடிப்படை. அதுக்கு மாற்றமா ஒருத்தவன் செய்வானேயானால் அவன் தன்னுடைய உள்ளத்துல வேற யாரையும் நேசிக்கிறான்னு அர்த்தம். அவன் அல்லாஹ்வுடைய தூதரை தன்னுடைய உசுரை விட மேல நேசிக்கலன்னு அர்த்தம். இது விளங்க வேண்டும். இதுதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் உயிர் மூச்சு பேச்சாக கொண்டிருக்கின்றது. தௌஹீத் ஜமாத் சொல்றோம், நம்ம தான் சுன்னத்துல் ஜமாத்து, நம்ம தான் நல்லா விளங்கணும். சுன்னத்துல் ஜமாத் வேறன் பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தௌஹீத் ஜமாத்து நம்ம தான், சுன்னத்துல் ஜமாத்து நம்ம தான். ஏன் சுன்னத்துல் ஜமாத்துனா என்ன அர்த்தம்? நபிகளாரினுடைய வழிமுறையை பின்பற்றக்கூடிய கூட்டம், நபிகளாரை தங்களுடைய உயிரை விட மேலானவர்களாக நேசிக்கக்கூடிய கூட்டம், நபிகளாருடைய வழிமுறையை நடைமுறைப்படுத்துவதற்காக தங்களுடைய உசுரையும் கொடுக்க தயாராக இருக்கக்கூடிய கூட்டம். அஞ்ச மாட்டோம். அதுதான் சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அர்த்தம். ஆனா சுன்னத்துல் ஜமாத்தின் பேரை வச்சிருக்கின்றார்களே, சுன்னத்துக்கு அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய உசுரை விட மேலானவர்களாக மதிக்கின்றார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கை நடைமுறையில கொண்டு வந்திருக்கின்றார்களா? யோசனை பண்ணி பாருங்க. எதை கொண்டு வந்தார்கள்? நாம ஒரு நபி வழியாக இருந்தாலும் அந்த ஒரு நபி வழியை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த தியாகத்தையும் செய்யக்கூடியவர்களாக ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கின்றோம். என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதைத்தான் சொல்லி இருக்கிறாங்க, இதைத்தான் நான் செய்வேன், இதை நீ தடுப்பாயானால் தடுத்துப்பார். எங்களுடைய உயிர் மூச்சு அதுதான், எங்களுடைய உயிர் நாடி அதுதான். டிக்ளேர் பண்றோமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இதை செஞ்சாங்க என்று ஒரு செய்தி சொல்லப்படுமையானால் அதை நடைமுறைப்படுத்துவதில் முன்னணியில இருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நம்முடைய உசுரை விட மேலானவர்களாக நம்ம இருக்கின்றோம். என்னுடைய தாயை விட, தந்தையை விட, நான் பெற்றெடுத்த எனது பிள்ளைகளை விட, இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் விட அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எனக்கு நேசத்திற்குரியவர்கள். அதனால எவன் சொன்னாலும் பரவாயில்ல, அவன் சொல்றதை நான் கேட்க மாட்டேன், என்னுடைய ரப்பு சொன்னதை நான் கேட்பேன், என்னுடைய தூதர் சொன்னதை நான் கேட்பேன். ஏன்னா என்னுடைய ரப்பு அப்படி சொல்லி கொடுத்திருக்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் வ யஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம்.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். நபியே நீங்கள் சொல்லுங்க, நீங்க அல்லாஹ்வை நேசிக்கிறது உண்மையா இருந்தா, அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் ஃபத்தபிஊனி, நபியாகிய என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹிப்புக்குமுல்லாஹ், அப்பதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வயஃபிர் லக்கும் துனூபக்கும், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் உங்களுக்காக மன்னிப்பான். பாவம் மன்னிப்பு வேணுமா? அல்லாஹ்வின் பக்கம் நீ திரும்பணும் விரும்புறியா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மாதிரி செய். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்ன கட்டளையிட்டார்கள் அந்த மாதிரி செய்ய என்று அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கின்றதே. அதே நேரத்தில் குல் அத்தியுல்லாஹ் வர் ரசூல் ஃபஇன் தவல்லௌ ஃபஇன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன். நபியே நீங்கள் இன்னும் சொல்லுங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அவருடைய தூதருக்கு நீங்க கட்டுப்படுங்க. நீங்க கட்டுப்பட மறுத்து புறக்கணிப்பீர்களேயானால் அப்படி புறக்கணிக்கக்கூடிய காஃபிர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை சொல்றான். நான் யாரை நேசிப்பேன், யாரை வெறுக்கிறேன், ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். என்னுடைய தூதரை நீ பின்பற்றி நடந்தா என்னுடைய நேசம் உனக்கு, நீ என்ன நேசிக்கிறதா அர்த்தம். என்னுடைய தூதருடைய வழிமுறையை புறக்கணிக்கிறியா, என்னுடைய கட்டளைக்கு நீ மாறு செய்யறியா, அப்படி மறுத்து மாறு செய்யக்கூடிய காஃபிர்களை நான் நேசிக்க மாட்டேன். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். அப்படி மறுக்கிறவன் காஃபிரு, அந்த காஃபிரை நான் நேசிக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை. ஆனால் என்ன நடக்கின்றது? சுன்னத்துல் ஜமாத் என்ற பெயர்ல ஒரு ஜும்மாவுடைய உரையாவது உருப்படியா இருக்கா? ஜும்மாவுடைய உரைகள் என்பது எப்படிப்பட்ட உரைகளா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். அந்த ஜும்மா என்பது பாவங்களை அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி தந்தார்கள். ஒரு ஜும்மா அடுத்த ஜும்மா, இந்த இரண்டு ஜும்மா சரியான முறையில் நிறைவேற்றப்படுமானால் அந்த ஒரு வாரத்தில் நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கு உண்டான பரிகாரமாக அந்த ஜும்மா அமைந்து விடும் என்றார்களே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். அந்த ஜும்மால என்னெல்லாம் நடக்குது? ரெண்டு பாங்கு யாரு சொன்னா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்த நடைமுறையா? யோசனை பண்ணி பாருங்க. ரெண்டு பாங்கு எப்படிங்க வந்துச்சு? ஜும்மாக்கு எப்படிங்க ரெண்டு பாங்கு வந்துச்சு? மூணு குத்துபா, ரெண்டு குத்துபா தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர்ல ஏறி ஒரு உரை நிகழ்த்தினாங்க, உட்கார்ந்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு அடுத்த உரை நிகழ்த்திட்டு தொழுகை நடத்தினார்கள். என்ன நடக்கின்றது? மூணு குத்துபா, தரையில நின்று ஒரு குத்துபா கொடுப்பாரு. அதுக்கப்புறம் மெம்பர்ல ஏறிட்டு குத்துபாவா பண்றாங்க. ஒரு புத்தகத்தை எடுப்பாரு அஜர், அந்த புத்தகத்தை விரிச்சு வச்சு அப்படியே எல்லாரும் தொட்டில போட்டு தாளாட்டுற மாதிரி ராராட்டுறது போட்டு, அப்பொழுது அல்லாஹ் சில பல பேருடைய ரூபை வாங்கி விடுவான். அதோட மையத்தார் ஆளுங்க தான். அந்த மையத்துகளை எல்லாம் எழுப்புறதுக்கு ஒரு டெக்னிக் அஜர் வச்சிருக்காரு. அஜும தம்பு அம்பு அல்லாஹ் அக்பர் அப்படின்னா படாரம் முடிச்சிருவாங்க. எப்படிப்பட்ட தூக்குவாரு! இந்த வசனத்தை மட்டும் சொல்லி பாருங்களேன், எவ்வளவு பெரிய தூக்கத்தில் இருந்தாலும் பட்டக்கம் குளிக்கீங்க. தொழுகாம சொல்ல போறாங்க, தூங்குனது போது எந்திரியடா அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இருக்கா? இந்த மாதிரி அவர்கள் மெம்பர்ல நின்று அவர்கள் சொல்லக்கூடிய பொய்களையும் புரட்டுகளையும், அல்லாஹ் மேல அவர்கள் சொல்லக்கூடிய இட்டுக்கட்டுதல்களையும், நபிகளார் மீது சொல்லக்கூடிய அவதூறுகளையும் யாரு காதலையும் விழக்கூடாது என்றோ என்னவோ தெரியல, அல்லாஹ் எல்லாரையும் தூங்க வச்சிடலாம். அல்லாஹ் அனைவரையும் மையத்தாக்குகின்றான். அதுல போய் ஒருவர் உட்கார்வாரையானால் அவர் ஒரு மையத்துன்னு தான் இருக்கும். நல்லா விளைவிக்கிறது. தீமையை தடுக்கணுமா இல்லையா? ஒரு கண்ணு முன்னாடி அல்லாஹ் மேல ஒருத்தன் அவதூறு சொல்றான், அல்லாஹ்வுடைய தூதர் மேல அவதூறு சொல்றான். அவுலியாக்களுடைய பராக்கிரமங்கள் என்ற பெயரில் அல்லாஹ்வுடைய தூதரை எல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவுக்கு எங்க அவுலியா நடந்தாருன்னு அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்தி பேசுகின்றார்கள். இத போய் ஜும்மாவுடைய உரைன்னு சொல்லி ஒரு ஆள் உட்கார்ந்து கேட்டா அல்லாஹ் மறுமையில விசாரிக்க மாட்டான். ஏன்னா என்னுடைய தூதர் மேல அவதூறு சொன்னா வமன் நௌவ மின் மரிஃப்தரா அலல்லாஹி கதிர், என் மேல அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனே மிகப்பெரிய அநியாயக்காரர் வேறு யார் இருக்க முடியும்? நான் என்னுடைய வேதத்துல கேட்டிருக்கேன். ஜும்மா மேடை என்ற பேர்ல நின்றுகிட்டு பொய்களையும் புரட்டுகளையும் ஒருத்தவன் சொன்னானடா, ஏன்டா அவன் சட்டையை பிடிச்சி கேட்கறன்னு நல்லா கேட்க மாட்டான். அல்லாஹ் விசாரிக்க மாட்டான், மறுமையில் அல்லாஹ் விசாரிக்க மாட்டான். பல பேர் கேட்டா, ஜி உங்க மர்கஸ் வேகுது, ரொம்ப வெக்க தாங்கல, அதனால ஏங்க சுஜமாத் பள்ளிக்கு ஏங்க போறீங்க? பொய்களும் புரட்டுகளும் விதத்தான காரியங்களை அரங்கேற்றி ஜும்மாவுடைய உரைகள் என்ற பெயர்ல இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, ஏங்க அங்க போய் வந்துட்டு நீங்க கேக்குறீங்க? இங்க வர வேண்டியதான ஏகத்துவ பள்ளியில் தௌஹீத் பள்ளிகளுக்கு வர வேண்டியதான அப்படின்னா வெக்க தாங்கல.
கூரை கொட்டையா இருக்கு, ஹாஸ்பிட்டல் சீட்டா இருக்கு. அதுக்காக ஏசி பள்ளி வேணும்னு நீங்க ஈஸியா போய் ஓசில தொழுது வரலாம் நீங்க நினைச்சீங்கன்னா, அங்கே நடக்கக்கூடிய பிதகத்துகளை நாம் அங்கீகரித்தீர்கள். அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் மேல அல்லாஹ் மேல இட்டு கட்டப்படக்கூடிய இட்டுக்கட்டுதலை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நீங்க அங்கே போய் சொகுசா தொழுதுட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் சீட்டினுடைய வேக்காடை விட நரக நெருப்பு கொடியது. அல்லாஹ் எச்சரிக்கிறான். கோடையில கிளம்புவப்பா போருக்கு என்று அவர்களுக்கு அழைக்கப்பட்டால், கோடை காலத்திலேயா வேக்காடு நாயலாம். அல்லாஹ் சொல்றான், நபியே அவரிடத்துல சொல்லுங்க, நரக நெருப்பு இதை விட வேக்காடு கூட என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இதுல என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை தங்களுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதற்கு எத்தனை நபி தோழர்கள் தங்களுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தார்கள். விதத்தான காரியங்கள் அரங்கேறுது, மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகள் நடக்குது. எல்லாம் கப்சாக்கள் என்ற பெயரில் பொய்களை அள்ளி விடுகின்றார்கள், கிஸ்ஸாக்கள் என்ற பெயர்ல கப்சாக்களை அள்ளி விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வளவையும் நான் ஜும்மா உரை என்ற பேர்ல நான் கேட்டேன்னா, ஜும்மானால பாவம் அதிகமாகும். யோசனை பண்ணி பாரு. நம்ம நினைச்சிட்டு இருப்போம், சுன்ன ஜமாத் பள்ளியில போய் தொழுதுறீங்க, 52 வாரம் தொழுதுறீங்க, 52 வாரம் பாவங்கள் அழிக்கப்பட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். யாரெல்லாம் அப்படி தொழுதார்களோ 52 வாரம் பாவத்தை எல்லாம் மூட்டையா சேர்த்து வச்சிருப்போம். இதுலடா ஜும்மா மூட்டையா இருக்கு, என்ன இதுவா நீங்க தொழுது சேர்த்த பாவ மூட்டை என்று அல்லாஹ் சொல்லுவான். மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். பதில் சொல்ல முடியுமா? யோசனை பண்ணி பாருங்க. அதுல என்ன பேணுதல் அப்படின்னா, ஜும்மாவுடைய உரை நிகழ்த்தும் போது ஹஜ்ரத் என்ன செய்யறார், பெரிய ஒரு வாள் ஒன்று எழுதுகிறது. யார் மார்க்கத்துக்கு முரணான நடக்கக்கூடியவருடைய கழுத்தை எல்லாம் சீவ போறாரா? எதுக்கு அந்த வாளு? அப்படி சீவா இருந்தா அவர்களுக்கு தான் சீவணும் முதல். ஏன்னா அம்புட்டு பாவமான காரியத்தை அவர் தான் முன்னிட்டு பண்றார். எதுக்குப்பா இந்த வாளு? அது அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு போர்ப்படை தளபதியை போல உரை நிகழ்த்தினார்கள் வருது, அதுக்காக வாள். இவ்வளவா நபிகளையை பின்பற்றுவீங்க அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்ன செய்தி அல்லவா சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் வாசித்து காண்பித்த திருமறை குர்ஆனுடைய வசனங்களை அல்லவா வாசித்து காண்பிக்க வேண்டும். பேர் மட்டும், போர்டு மட்டும் சுன்னத்துல் ஜமாத்து. பேர் என்னப்பா அவர் பேர் கண்ணாயிரம். ஆனா என்ன, 2 பார்வையும் தெரியாது. அவருடைய பேர் சிரஞ்சீவி. சிரஞ்சீவினா நித்திய ஜீவன், என்றென்று உயிரோடு இருப்பவர். யார் செத்து போனது? சிரஞ்சீவி செத்து போயிட்டார். கண்ணங்கரேன் இருக்காரு, யார் அவரு? அவர் பேர் தான் வெள்ளையன். அந்த மாதிரி சுன்னத்துல் ஜமாத்து பேரு. சுன்னத்துன்றது மருந்துக்காக இருக்கின்றதா சொல்லுங்க பார்ப்போம். ஆனா நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படி சொல்லி தந்த ஒரு பாங்கு தான். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு போர்ப்படை தளபதியை போல் நின்று மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த அந்த மாதிரி சொந்த மொழியில சொல்லுங்க. அப்பதான் அந்த மொழியில சொன்னாதான் புரியும். எடுத்து சொல்லுங்க. அறிவுரை பயன் தரக்கூடியவர்களுக்கு பயனளிக்கும். எடுத்து சொல்றோம். என்னன்னு கேட்டா, உங்க இதுல மினாரா கிடையாது. பள்ளிவாசல் கட்டி வச்சிருக்கீங்கல்ல, கூரை கொட்டையை போட்டா பள்ளிவாசல் ஆயிருமா? மினாரா எங்க? பெரிய அறிவாளி மாதிரி கேள்வி. மினாரா எங்க போச்சு? மினாரா இல்லாம தொழுதாங்க, கூடுமா? இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டார்கள் என்றால், மஸ்ஜித் நபவி இப்ப கட்டின மஸ்ஜித் நபவி இருக்குல்ல, மினாராவா ஏத்தி இருக்குல்ல, இந்த மினாராக்குள்ள ரசூலுல்லாஹி கட்டினது நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. அல்லாஹ்வுடைய தூதர் கீத்துக்கோட்டையில தானே தொழுதாங்க. அவங்களுடைய காலத்தில் மினாரா இருந்துச்சா? விளங்கல. சட்டை பேண்ட் சட்டை போட்டு ஜிம்மாவுடைய நிகழ்த்துறோமா? உனக்குலாம் ஜிம்மாவுடைய நிகழ்த்துறதுக்கு தகுதி இருக்கா? ஜிப்பா எங்க? தொப்பி எங்க? கேள்வி. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சாக்க போத்திக்கிட்டு தொழுகை நடத்தி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்களுடைய அமைப்பு எப்படி இருந்தது, எப்படி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் செய்த ஒண்ணும் தெரியல. பச்சை தலப்பா, பச்சை போடுவர்கள் போட்டு, பச்சை ஜிப்பா போட்டுட்டா இவர்கள் அவுலியாக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நபி வழி விளங்கல. எங்க மிஸ்டேக் பண்றாங்கன்னு, அன்னிக்காக மின் சுன்னத்தி, அது மட்டும்தான் சுன்னத்து பேர்ல.
நிக்காஹ் என்பது என்னுடைய வழிமுறை. செய்யறது எல்லா மார்க்கத்துக்கு முரணானது. வரதட்சணை வாங்கி திருமணம், கருகமணி கட்டி திருமணம், அல்லாஹும் அல்லி பைனகுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தராத அந்த துவாவை ஓதி திருமணம், விதத்தான துவாவை ஓதி திருமணம், வேட்டு வெடிச்சு திருமணம், குதிரை ஏற்றி திருமணம், மாலமரம் கட்டி திருமணம், எல்லாம் அஜருக்கு போய் அல்பாத்தியா ஓதுறாரு. திருமணத்துக்கு பந்தக்கால் நிட்டுறாங்க, அதுக்கு அஜருக்கு வந்து பாத்தியா ஓதுறாரு. நபி வழியா சொல்லுங்க. மாலன்னு போட்டு முகம் தெரியாமல் ஆளுங்களை மறைச்சு வேட்டுக்கிற வாசி மாதிரி மாப்பிள்ளையை கூட்டிட்டு வர்றீங்களே, நபி வழியா சொல்லுங்க. மகர கொடுத்து கல்யாணம் பண்ணு எந்த திருமணமானது இன்ன ஆலமன் நிக்காஹி பரக்கத்தும் ஐசருவுமானா, எந்த திருமணமானது மிக குறைந்த பொருட்செலவில் மிக எளிமையாக நடத்தப்படுகின்றதோ அதுதான் அல்லாஹ்விடத்தில் பரக்கத் நிறைந்த திருமணம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்களா இல்லையா? அதை நீங்க சொன்னீங்களா? வரதட்சணை வாங்க கூடாதுன்னு சொன்னீங்களா? பிற மத கலாச்சாரத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்களா? மீன் விரையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்களா? எதுவுமே செய்ய மாட்டாங்க. எல்லா அநியாயம் நடக்கும். அந்த அநியாயத்தினுடைய நடுவுல போய் வரதட்சணை பிஸ்மில்லா சொல்லி வாங்கன்னு சொல்லிட்டு அஜர்த்து சொல்லுவாரு. அந்நிகாஹு மின் சுன்னதி, பேரு போர்டு மட்டும் மாட்டிட்டா போடுமா? உள்ள விஷயம் இருக்கணுங்க. இப்ப யாரு சுன்னத்துல் ஜமாத்து? நபி வழியே அச்சரம் பேசாமல் பின்பற்றக்கூடிய நாங்கள் அல்லவா ஒரிஜினல் சுன்னத்துல் ஜமாத்து. நீங்க போலி சுன்னத்துல் ஜமாத்தினர் அல்லது சுன்னத்தே இல்லாத ஜமாத்து. விளங்குதா? தொழுகை என்பது எப்படி தொழுவோம்? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. எப்படி தொழணும்னு போய் கேட்டா, அஜ்ரத் எனக்கு தொழுகை தெரியல, எப்படி தொழணும்? நீ வா, நீ எப்படி தொழணும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன, நீ ஷாஃபி மதுஹபா ஹனஃபி மதுஹபா? அதை சொல்லு, நான் சொல்றேன். எனக்கு மதுஹப்னா என்னன்னே தெரியாது. உங்க தந்தையை நீ அத்தான்னு கூப்பிடுறியா வாப்பான்னு கூப்பிடுறியா? அத்தான்னு கூப்பிட்டா ஹனஃபி மதுஹப், வாப்பான்னு கூப்பிட்டா ஷாஃபி மதுஹப், டேடி டேடின்னு கூப்பிட்டா டாடி மதுஹப். இஸ்லாத்துல உள்ளதா? ரசூலுல்லாஹ் சொல்லி தந்ததா? பாருப்பா, யாரெல்லாம் ஷாஃபி மதுஹப் பிறந்தீங்களோ எல்லாம் இங்கிட்டு கட்டு கைய. நீங்க வா, ஹனஃபி மதுஹப் பிறந்தவங்கன்னா நீ வந்து தொப்புளு கீழே கட்டு. ஹனஃபி மதுஹப்ல பிறந்திருந்தா கையை உயர்த்த கூடாது. நீ ஷாஃபியா இருந்தா கையை உயர்த்தணும். சொன்னார்களா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி என்று சொன்னார்களா? என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா இல்லையா? விரலாட்டி தொழுதோம்னா கேலி, கேவலமான வேலை செய்யற மாதிரி பாக்குறது. வரலாற்று கூட்டமா? வரலாற்றுவீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் விரலை செஞ்சு தொழுது இருக்கிறாங்க. நீ என்னத்தை கேலி பண்ணாலும் நாங்க செய்வோம். ஏன்? எங்களுடைய நபி, உசுரவிட மேலான நபி செஞ்ச செயலை நாங்கள் செய்வதற்கு எதற்கும் நாங்கள் வெட்கப்பட மாட்டோம். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. நெஞ்சில கட்டுனா நெஞ்சு வலியான்னு கேட்ட, விரலாட்டி தொழுதா அல்லாஹ்வை கோண வலிக்கிறீங்களா என்று கேட்கின்றார்கள். சிம்பிளா கல்யாணத்தை பண்ணா காய்ச்சக்காரன் கல்யாணம்ன்றான். பேரிச்சம்பளம் கொடுத்து முடிக்கிற கல்யாணம் முடிக்கிற பள்ளிவாசல் என்று சொல்லி கேலி பேச்சு. நீ என்னத்தை வேணாலும் பேசு, நாங்கள் செய்வது எங்களுடைய தூதருடைய வழிமுறை. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகின்றானே, வமா கான லிமுமினின் வலா முமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அய்யகுன லஹுல் ഖിയറതു மின் அம்ரிஹிம். அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஒரு விஷயத்தை பற்றி முடிவெடுத்து விட்டால் அதில் சுய அபிப்பிராயம் கொள்ள எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அருகதை கிடையாது. எவ்வளவு பெரிய கொம்மனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அல்லாமாவா இருந்தாலும் சரி, குல்லாமாவா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்களா, அல்லாஹ் சொல்லிவிட்டானா, சமயனா தங்கனா செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்பதை தவிர வேறு பேச்சு பேச மாட்டோம். மீறி நீ மார்க்கத்துக்கு முரணா செய்தியா, அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமா செய்தியா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுக்கு மாற்றமா செய்தியா? வமை யஸில்லாஹு வ ரசூலுஹு ஃபக்கத் லல்ல லலாலம் முபீனா. யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்கின்றாரோ அவர் பகிரங்கமான வழிகேட்டில் விழுந்து விட்டார். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, வமை யஸில்லாஹு வ ரசூலுஹு ஃபஇன்ன லஹு நார ஜஹன்னம خالدين فيها அபதா. யார் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்கின்றார்களோ அவர்களை என்றென்றும் நிரந்தரமாக நரக வேதனையில போட்டு பொசுக்குவோம் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றானே. அந்த எச்சரிக்கைக்கு பயந்து நீங்க எவ்வளவு கேள்வி பண்ணாலும் நாங்க நபி வழி அடிப்படையில் செய்வோம்னு செய்யறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை உசுர விட மேலா நேசிக்கிறதுனால செய்யறோம்.
ஏன் எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு வரதட்சணை வாங்க தெரியாதா? எங்களுக்கு காசு வாங்கி திண்டா இனிக்காதா? வரதட்சணை என்ற பேர்ல எங்களுக்கு பைக்கு எல்லாத்தையும் வாங்கி தின்னா இனிக்காதா? மௌலிதுன்னு போய் ஓதுனா உங்களை விட ராகமா எங்களுக்கு ஓத தெரியுங்களா? நாங்க ஓத மாட்டோமா? எங்கள்ல உள்ள ஆளுகள்லாம் உங்களுக்கு அப்பமாரி எல்லாம் இருக்காங்க. எங்கள்கிட்ட ஓதுனாங்கன்னா பாட்டு மெட்டில எல்லாம் படிப்போம். நாங்க மௌலிது ஓதி காசு வாங்க தெரியாது, யாசின் ஓதி திங்க தெரியாது, எங்களுக்கு வீடு வீடா போய் பிரியாணி திங்க தெரியாது, பாத்தியான்ற பேர்ல இளவு வீட்டுல போய் பாத்தியாவை திங்க தெரியாது. எங்களுக்கு தெரியாதா? எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் படைத்த ரப்புக்கு பயப்படுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்யல, அதனால நாங்க செய்ய மாட்டோம். இது பிதஅத், அதனால நாங்கள் இது செய்ய மாட்டோம். குல்லு பிதஅத்தின் லலாலா குல்லு லலாலத்தின் ஃபின்னார். மார்க்கத்தில் புதிதாக தோற்றுவிக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் பிதஅத். அந்த பிதஅத்துகள் ஒவ்வொன்றும் உங்களை நரகத்துல கொண்டு போய் சேர்த்து விடும் என்று எங்களுடைய உத்தம தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கைக்கு அஞ்சு செய்ய மாட்டோம். அதுதான் காரணம், வேற என்ன காரணம்? எங்களுக்கு காசு இருந்தா எங்களுக்கு நல்லா நாலு காசு சம்பாதிச்சா நாங்க நல்லா தானே இருப்போம்? இருக்க முடியாதா? அல்லாஹ் தடுத்துட்டான், அல்லாஹ்வுடைய தூதரவர் தடுத்துருக்கான். அதனாலதானங்க மேராஜ், பராத், 3ஆம் கத்தம், 7ஆம் கத்தம், 40ஆம் கத்தம் வருஷம் பாத்தியா? மரணித்த வீட்டுல அடிக்கக்கூடிய கொள்ளை எவ்வளவு அல்லாஹ்வுடைய தூதரவர் காட்டி தந்தார்களா? வருஷம் வருஷம் குர்ஆன் ஓதி பார்சல் பண்ணி அந்த குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு துட்டு வாங்குறதுக்கு தெரியாதா? செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல. ஒரு விஷயம் செய்யலாமா கூடாதா? உங்களுக்கு மத்தியில அந்த கருத்து முரண் வருதா? என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல் வ உலில் அம்ரி மின்கும் ஃப இன் தனாஸஅதும் ஃபீ ஷைஇன் ஃபருத்தூஹு இலல்லாஹி வல் ரசூல் இன் குன்தும் து'மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். யா இறை நம்பிக்கையை கொண்டவர்கள் அல்லாஹ்வுக்கு நீங்க கட்டுப்படுங்க, அவருடைய தூதருக்கு நீங்க கட்டுப்படுங்க, உங்கள் அதிகாரம் உடையவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். உங்களில் ஏதேனும் ஒரு விஷயத்துல பிணக்கு ஏற்படுதா, கருத்து வேறுபாடு வருதா, நீங்க என்ன செய்யணும், இது செய்யலாமா கூடாதா? மேராஜ் இருக்கா இல்லையா? மேராஜ் பயணம்ன்ற பேர்ல ரசூலுல்லாஹி போனது உண்மை, அதுக்காக நோன்பு வைக்கலாமா கூடாதா? பிணக்கு வருதா? பருத்தூஹு இலல்லாஹி வல் ரசூல். உடனடியாக நீங்கள் உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அவருடைய தூதரின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள். ذَلِكَ خَيْرٌ وَأَحْسَنُ تَأْوِيلًا. இதுதான் சிறந்ததும் அழகிய விளக்கமுமாக இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறார். அப்ப மேராஜ் பயணம் போனதுக்கு ஒரு நோன்பு வைக்கிறதா இருந்தா ஹிஜ்ரத் பயணத்துக்கு வைக்கணும்ல. ஹிஜ்ரத்து போனாங்கல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொல்றேன் ஹிஜ்ரத்துக்கு ஒரு 10 நோன்பு வைக்கணும். என்னடா இது புதுசா கிளப்புறீங்க? இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் மேல உங்களுக்கு நேசம் கிடையாது. ஹிஜ்ரத் நோன்பு வைக்க மறுத்து விட்டா ஹஜ்ரத் சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தபூக் பயணம் போனாங்க. தபூக் நோன்புன்னு சொல்லிட்டு ஒரு 30 நோன்பு அறிமுகப்படுத்தி விட்டாங்க. என்ன சொல்றீங்க? ஏன்பா இல்ல அதெல்லாம் செய்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் மேல உங்களுக்கு பிரியம் இல்ல, தபூக் நோன்பு வைக்க மாட்டேங்கிறாங்க சொல்ல முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ அதை செய்யுங்க, எதை தடுத்தாங்களோ அதை விடுங்க. அப்படிதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆதாக்குமுர் ரசூல் ஃபஹுது வமா நஹாக்கும் அன் ஃபன்தஹு. புரிஞ்சு போச்சு. வத்தக்குல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த தூதர் எதை உங்களுக்கு கொடுத்தாரோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை தடுத்தாரோ அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கடுமையாக தண்டிக்க கூடியவன் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றானே. சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி எந்த ஒரு செயல்பாடு நம்ம செய்யக்கூடிய செயல்பாடாக இருந்தாலும் அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா, அல்லாஹ்வுடைய தூதரை உசுர விட மேலா நான் விரும்புறேன், நான் நேசிக்கிறேன் என்று முடிவெடுத்து அல்லாஹ்வுடைய தூதரை முன்னிலையில நிறுத்தி ஒவ்வொன்றை சிந்திச்சு பாருங்க. ஒரிஜினல் சுன்னத்துல் ஜமாத் நம்ம தான், தௌஹீத் ஜமாத் நம்ம தான், சுன்னத்துல் ஜமாத் நம்ம தான். இந்த மாதிரியான வார்த்தையை பிரயோகப்படுத்துவதற்கு யாருக்கு மரியாதை கிடையாது. அப்ப இதை விளங்கி அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய உயிரை விட மேலானவர்களாக நேசிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புகளை சகோதரர்களே, சமீபத்தில் நடந்த ஒரு
செய்தி இந்த வாரத்தில் நீங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்ல வீடியோக்களாக பார்த்திருப்பீர்கள். கடவுளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைத்ததாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அவர் நல்லபடியா படிச்சு நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளையே கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்து விட்டு கடவுள் பரிசு எழுதி கடவுள் 500க்கு 546 வாங்கினாருன்னு ரேங்க் கார்டு போட்டு வச்சிருக்காங்க. அப்ப இதை படிக்கும் போது ஒரு பக்கம் நமக்கு சிரிப்பாக இருக்கின்றது, இன்னொரு பக்கம் வேதனையாக இருக்கின்றது. கடவுளுடைய வல்லமையை பற்றி உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் முன்னாடி பெண்கள் போறது கடவுள்னா யார், படைத்தவன்னா யார், அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய வல்லமை என்ன, அவனுடைய மகத்துவம் என்ன, அவனுடைய மாண்பு என்னன்றது தெரியல. மனிதனை மாதிரி நினைக்கின்றார்கள். கொரோனா வந்துச்சு, எல்லாருக்கும் மாஸ்க் போட சொல்லி அறிவிப்பு விட்டார்கள். கடவுளுக்கும் மாஸ்க் மாட்டி விட்டு விட்டார்கள். எதுக்குப்பா கடவுளுக்கு மாஸ்க்? இல்ல நிறைய பேர் தரிசிக்க வர்றாங்க, கொரோனா பத்திட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கூட கடைசியில கொரோனா தடுப்பூசியை கடவுளுக்கு போட்டு விட்டார்கள். பிரச்சனைகளுக்கு கொரோனா தடுப்பூசி அடிக்கிறார்கள். குளிர்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வட மாநிலங்களை நீங்க பாத்தீங்கன்னா கடவுளுக்கு கொண்டு போர்வை கொடுப்பாங்க. எங்களுக்கே எப்படி குழு, நீங்க தனியா கிடக்குறீங்க, உங்களுக்கு 4 போர்வை போட்டு. கடவுளை பற்றி எண்ணம் தான் என்ன? கடவுளுக்கு மது விருந்து படையல் எதுக்கு? அது நம்மளே இவ்வளவு வேலை பார்த்து உடம்பு அலுப்பா இருக்கும், அதுக்கு ஒரு பங்கு தேவைப்படுது. கடவுள் எவ்வளவு வேலை பார்க்கிறாரு, அப்ப அவருக்கு ஒரு பாட்டில் கொடுத்தாருன்னு சரியாகும் என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை. அப்ப கடவுளை கொண்டு போய் நீங்க படிக்க வச்சீங்கன்னா அப்ப கடவுள் என்பவன் யார்? அவன் தான் ஞானம் மிக்கவன். இன்ன ரப்பக ஹகீமுன் அலீம், உம்முடைய ரப்பு அனைத்தையும் அறிந்தவனாகவும் ஞானம் மிக்கவனாகவும் இருக்கின்றான். அவனிடத்துலதான் ஞானத்தை கேட்க வேண்டும். ரப்பி ஹபுலி ஹுக்மா, இறைவா எனக்கு ஞானத்தை குடு. கடவுள்கிட்ட போய் நம்ம கேட்கணுமா? நீ ஞானத்தை அவருக்கு கொடுக்கணுமா? வச்சுக்கோ, உனக்கு எவ்வளவு மார்க்? 500 மார்க் வச்சுக்கோ, 1000 மார்க் வேணுமா வச்சுக்கோ, கடவுளுக்கே. அப்ப என்ன நினைக்கின்றார்கள்? போய் ஒரு ஆள் பிரார்த்திக்க போறேன்னு போறாரு, தேங்காய் எடுத்துட்டு போறாரு. உள்ள போய் பார்த்தா டமால் ரூமில் சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா தேங்காயை கொண்டு எரிஞ்சிருக்காரு. ஆளை கைது பண்ணிவிட்டார். கடவுளை தாக்கிய நபர் கைதுன்னு வருது தலைப்பிச்சு. ஏன்டா கொண்டு தேங்காயை கொண்டு எரிஞ்ச? நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்கேன், தரமாட்டேன்றாரு. அதனாலதான் தேங்காய் வச்சு அடிச்சேன். அவர் படைச்ச இறைவன் என்பவன் அவன் நினைத்ததை செய்யக்கூடியவன். அவன் தான் நாடியதை செய்வான். லா யுஸ்அலு அம்மா யஃஅல் வஹும் லா யுஸ்அலூன் வஹும் யுஸ்அலூன். லா யுஸ்அலு அம்மா யஃஅல், அவன் செய்யறதை பத்தி எவனும் கேட்க முடியாது அவன்கிட்ட. வஹும் யுஸ்அலூன், நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். நீங்க அவன் தான் உங்கள்ட்ட கேள்வி கேட்பான், அல்லாத நம்மள்ட்ட கேள்வி கேட்பான். அவன் நிப்பாட்டி வச்சு ஏன் எப்படி ஆக்கள் சொல்ல முடியுமா? அவன் என்ன விதித்தானோ அதுதான்ப்பா. அவன் தான் நாடியதை செய்வான், நாடியதை படைப்பான். அவன் நாடியதை படைப்பான். லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியினுடைய ஆட்சி அவனுக்குரியது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், ஒவ்வொரு பொருள் மீதும் அவன்தான் ஆற்றல் உடையவன். வஹுவ அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், அனைத்து பொருள்களையும் அவன்தான் கண்காணிக்க கூடியவன். சாதாரணமாக என்ன நினைத்துக் கொண்டீர்கள்? கடவுளுக்கே ஆயும். நம்மள ஏதாவது பிரச்சனை வந்தா நமக்கு ஒரு பாதுகாப்புக்கு துப்பாக்கி வேணும், கத்தி வேணும், கோடாரி வேணும். கடவுளே 20 கத்தி வச்சிருக்காரு, அதுக்குதான் இன்னைக்கு லீவு. அந்த ஆயுதங்களை எல்லாம் கிளீன் பண்ணணும். ஏன்பா கடவுள் தான்ப்பா நம்மளை பாதுகாக்க கூடியவன். வானங்கள் மற்றும் பூமியை பாதுகாத்திருக்கின்றானே சாதாரண ஆளாவன். வசிய குர்சியு ஸமாவாத்தி வல் அர்த் வலா யஹூதுஹு ஹிஃப்துஹுமா வஹுவல் அலியுல் அலீம். அவனுடைய அரிசி இருக்கின்ற, அவன் உட்கார்ந்து இருக்க சேர், அவனுடைய மகத்துவம் தெரியுமா அவனுக்கு? அந்த மகத்துவம், அதாவது வானங்கள் மற்றும் பூமியை உள்ளடக்க கூடியதாக அவனுடைய அந்த குர்சி, அந்த சேர் வியாபித்து இருக்கின்றது. அந்த அரிசி இருக்கின்றத அதுக்கு அடியில போயிருமா வானமும் பூமியும். அவ்விரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு சிரமமானதல்ல. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஹுவல் அலியுல் அலீம், அவன் மகத்துவம் மிக்கவனாகவும் மிகப்பெரிய ஆற்றல் பெற்றவனாகவும் மேலானவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அவனுக்கு இருக்கும் ஆயுதம்,
அவனுக்கு இருக்கு கத்தி கோடாரி கம்புலாம் சிந்திக்க வேணாம். அப்ப இறைவனை பற்றிய தெளிவு வேண்டும். முதல்ல இறைவன்னா யாரு உங்களுக்கு தெரியலையா? பெருமள அன்பர்களுக்கு அழைப்பு விடுகிறோம். திருமறை குர்ஆனை படிச்சு பாருங்க. திருமறை குர்ஆனுடைய தமிழாக்கத்தை தர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இறைவன் என்றால் யார்? அவன் எப்படிப்பட்டவன்? அவனுடைய மகத்துவம் என்ன? அவனுடைய ஆற்றல் என்ன? அவனுடைய தனித்துவம் என்ன? அவன் எப்படிப்பட்ட மகா சக்தியாளனாக இருக்கின்றான் என்பதை அறியக்கூடிய விதத்துல அறிந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே நல்லா இருக்கும். மறுமையில இறந்ததுக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கையும் நமக்கு சிறப்பாக அமையும். இந்த செய்தியை சரியான முறையில பிறந்த அன்பர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தருணம் இது. பல பேருக்கு விளங்கல. கடவுள்னா யாருன்னு தெரியல, கடவுளுடைய வல்லமையை பற்றி தெரியல. அவர்கள் கற்பனை செய்து வைத்திருக்க அடிப்படையில கடவுளை நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். தப்பு. உண்மையான இறைவனுடைய ஆற்றலை நீங்க விளங்குனீங்கன்னா கடவுளை நீங்க திட்ட மாட்டீங்க, கடவுளை இழிவா நினைக்க மாட்டீங்க, கடவுளை நீங்க கேவலப்படுத்த மாட்டீங்க என்ற அந்த சத்திய கருத்துக்களை சரியான முறையில எத்தி வைப்போம். இம்மை மறுமை ஈருலகை வெற்றி பெறுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வாயிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. லேட் நெவர் கொடுக்கணும். நல்ல ஸ்லோ கனெக்ஷன்